புனிதா, அந்த எம்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலேருந்து கிரானைட் ஆர்டர் வந்திருக்கு. அதை ப்ரொசீட் பண்ணிடலாமா? என்னாச்சு உங்களுக்கு புனிதா? புனிதா புனிதா சாரி, சொல்லுங்க கபிலன். சொல்லுங்களா? அது சரி. அப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்ன எதையும் நீங்க கேட்கவே இல்லையா? கபிலன், நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? சாரி, நான் ஏதோ யோசனையில இருந்துட்டேன். சரி கபிலன், எங்க வீட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சா? ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதுவும் இல்லாம உங்க வீட்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சான்னு கேக்குறீங்க. ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்ல. தெய்வானைக்கு வளைகாப்பு வைக்கணும். அதுக்கு நாள் குறிக்கிறதுக்காக வீட்ல ஜோசியர் ஐயாவை வர சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. அதுக்கு எதுக்குங்க இவ்வளவு யோசனை? நான் யோசிக்கிறது அதுக்கு இல்ல கபிலன். அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லைல்ல. நானும் காலையில இருந்து உங்களுக்கு ஃபோன் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா வரல. எனக்கு எப்படிங்க அவங்க ஃபோன் பண்ணுவாங்க? அதுவும் இது வளகாப்பு கூட கிடையாது. வளகாப்புக்கு நாள் தான் குறிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன கூப்பிடணும்னு எதிர்பார்க்கலாமா? சொல்லுங்க. நீங்க வேற யாரோ கிடையாது கபிலன். எங்க வீட்டோட மூத்த மாப்பிள்ள. வீட்ல நடக்கிற எந்த விஷயமும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. எங்க வீட்ல ஒரு சாதாரண விஷயத்துக்கே எல்லாரும் ஒண்ணு கூடிதான் முடிவெடுப்பாங்க. இப்ப நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தரா ஆயிட்டீங்க. அப்படின்னா உங்களையும் எங்க அம்மா கூப்பிடணும்ல. போன் அடிக்குதுங்க. புனிதா, அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. எடுத்து பேசுங்க. இல்ல, நான் பேசல. இது என்னங்க பிடிவாதம்? அவங்க என்னமோ ஏதோன்னு பயந்துட போறாங்க. நீங்க முதல்ல போன் அட்டன் பண்ணுங்க. புனிதா, அட்டன் பண்ணுங்க. ஹலோ புனிதா, கண்ணு. மா, சொல்லுங்கம்மா. என்னடா, உனக்கு ரொம்ப நேரமா நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ போன் எடுக்கலன்னு உடனே என்னமோ ஏதோன்னு அம்மா பயந்துட்டேம்மா. மா, நான் தான் மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன்லம்மா. ஏண்டா, உன் குரல் ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ஏமா, எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இன்னைக்கு தெய்வான வளகாப்புக்கு நாள் குறிக்கணும், கொஞ்சம் நேரத்தோட வான்னு அம்மா சொல்லிருந்தனேம்மா கண்ணு. வரந்தாம நான் சொன்னேன். ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க எல்லாருமா பார்த்து ஒரு நல்ல நாளை குறிக்க வேண்டியதானே? ஐயோ, என்ன புனிதா பேசுற? நீ இல்லாம எப்படிமா? நீங்களும் அப்பாவும் முடிவெடுத்து ஒரு நல்ல நாளா குறிங்க, சரியா? எனக்கு வேலை இருக்குமா, நான் போனை வைக்கிறேன். புனிதா, ஐயோ, கட் பண்ணிட்டாளே. என்ன இது? எதுக்கு இப்ப அம்மாட்ட கோவமா பேசிட்டு போனை கட் பண்ணீங்க? வீட்டுக்கு கூப்பிட்டா போயிட்டு வர வேண்டியதானே? இல்ல கபிலன், எனக்கு பிடிக்கல. இங்க பாருங்க, நீங்க என்ன யோசிச்சு தேவையில்லாம உங்களை குழப்பிக்கிறீங்க. தெய்வான வளகாப்புக்கு தெய்வானே கூப்பிடலானா கூட ஒரு அண்ணனா அவங்களுக்காக நான் வந்து நிப்பேன். இது நாள் குறிக்கிறதுங்க. நீங்க ரொம்ப யோசிக்காம முதல்ல கிளம்பி போயிட்டு வாங்க புனிதா. ஏங்க, நான் சொல்றது புரியுதா புரியலையா உங்களுக்கு? என்னால முடியாது கபிலன். என்னால உங்களை விட்டு கொடுக்க முடியாது. உங்களை கூப்பிடாட்டியும் அட்லீஸ்ட் விஷயத்தையாவது தெரியப்படுத்தணும். அதுவும் பண்ணல. ஒரு மகளா அந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா உங்களுக்கு மனைவியா, உங்களுக்கு அழைப்பில்லாத இடத்துல நான் எப்படி போய் நிக்க முடியும்? நீங்க தேவையில்லாம இதை காம்ப்ளிகேட் பண்றீங்களோன்னு தோணுது. இல்ல கபிலன், உங்களை என்னால விட்டு கொடுக்க முடியாது. ப்ளீஸ், என்ன இந்த விஷயத்துல விட்டுருங்க.